உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத மரகத நடராஜர் இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கிறார். ராவணன் பிறப்பதற்கு காரணமான கோயில் உத்தரகோசமங்க. ராவணன் பிறப்பதற்கு காரணமான கோயில் எதுங்க? உத்தரகோசமங்க. சரி, ராவணனுக்கு கல்யாணம் ஆன இடம் எதுன்னு சொன்னால் உத்தரகோசமங்கயா. ராவணனுக்கு மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த கோயில் எது? உத்தரகோசமங்க. அதனாலதான் சொன்னாங்க, மண் தோன்றா முன்னே மங்கை தோன்றியது அப்படிங்கிற பழமொழி வந்தது. ஒரு ஏழை மரைக்காயர் இஸ்லாமிய அன்பர் இந்த பாமன் பாலத்துக்கு அடியில மீன் பிடிக்கிற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் வலையில மாட்டியது. அப்படி வலையில மாற்ற பொழுது அவர் ஏதோ பாறாங்கல் நினைச்சு வீட்டு வாசல்ல போட்டிருந்தார். பவளப்பாறை நினைச்சாரு. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, தொடர்ந்து 3 வருஷ காலம் அந்த கல்லு மேல ஏறி ஏறி இறங்கினாராம் வீட்டு வாசல்ல போட்டு. சாமி மிதி வாங்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நல்ல அன்பர் கால்ல ஒரு நாள் வெயில் பளீர் என்று அடித்தது. அந்த கால் பட்ட இடம் மட்டும் பளிச்சுன்னு பச்சை கலர்ல முகத்துல வந்து அடிச்சது. யாரு? அந்த மரைக்காயர் மீனவ அன்பருடைய முகத்துல. இந்த மீனவர் பார்த்தார், ஐயோ என்னமோ தெரியலையே, இந்த கல்லு பச்சை கலர்ல அப்படி வாசனை அடிக்குதே, என்ன பண்றது, பச்சை கலர்ல இருக்குதே அப்படின்னு பயந்துட்டு போய் கிழவன் சேதுபதி என்கிற இந்த ராமநாடனுடைய மாபெரும் மாமன்னருடைய கையில போய் இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்தார். யாரு? ஏழை மரைக்காயர் மீனவ அன்பர். இந்த சேதுபதி மகாராஜா என்ன பண்ணாரு? பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டார், இந்த கல்லு சாதாரண கல் இல்ல, பச்சை மரகத கல். இது ஒரிஜினல் மரகத கல்லான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, என்ன பண்ணணும்? திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு படலமே இருக்கு நவரத்ன கல்லை பத்தி. சாமி மாணிக்கம் விற்ற படலம்னு பேரு. சவுந்தரராஜ பாண்டியன் சின்ன குழந்தை, அப்பா இறந்து போயிடுறாரு, குழந்தைக்கு முடிச்சுட்டணும், அந்த கிரீடம் செய்யறதுக்கு மாணிக்கம் கிடைக்கல. உடனே எல்லாரும் போய் சொக்கநாத சுவாமி கிட்ட, சுவாமி கஜானா காலி ஆயிடுச்சு, மாணிக்கம் வாங்க பணம் இல்ல, மாணிக்கங்கள் இருந்தால்தான், வைரங்கள் இருந்தால்தான் கிரீடம் வைக்க முடியும், கிரீடம் இருந்தாதான் பட்டாபிஷேகம் நடக்கும், அங்க வாங்கறதுக்கு பணம் இல்லையேன்னு சொன்ன. எல்லாம் வல்ல ஆளவாய் சொக்கநாத சுவாமி பெரிய நவரத்ன வியாபாரி மாதிரி கைலாயத்திலிருந்து மூட்டை மூட்டையா மாணிக்கத்தை எடுத்துட்டு வந்து, மாணிக்கம் வாங்கலையோ, பவளம் வாங்கலையோ, நவரத்னம் வாங்கலையோன்னு வந்தாராம் வீதியில. வளையல் வித்த சொக்கநாதன், விறகு வித்த சொக்கநாதன், ஆளவாய் சொக்கநாதன். ஆழம் தரித்த லிங்கம் ஆளவாய் சொக்கலிங்கம், மூலமாய் முளைத்த லிங்கம் இந்த ஆளவாய் சொக்கநாதன். அப்படி நவரத்னம் விற்கிற பொழுது ஒவ்வொரு கல்லும் என்ன தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுகிற பொழுது, இந்த மரகதத்தை சொல்லுகிற பொழுது குதிரையை கூட்டிட்டு வந்து குதிரையுடைய மூஞ்சில மூக்கில போய் காமிட்டு வாங்கலாம். ஏதா இந்த பச்சை கல்ல இந்த குதிரை என்ன பண்ணும்? அச் அப்படின்னு தும்மும். அப்படி தும்முச்சுன்னா அந்த கல்லு நல்ல மரகத பச்சை கல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்முடைய சேதுபதி என்ன செய்தார்? குதிரைகளை அழைச்சிட்டு வந்து இந்த கல்லை கொண்டு போய் காமிச்சாரு பாருங்க. குதிரை தும்மியது. ஆஹா, இது உலகத்திலேயே இவ்வளவு பெரிய அற்புதமான மரகதக்கல் இந்த ராமநாட்டுல நம்முடைய சமஸ்தானத்துல கடல்ல எப்படி கிடைக்கும்? கடல்ல பவளம் தானே வரும், மரகதம் பாறைக்குள்ள தானே வரும். இதெல்லாம் நம்முடைய மங்களநாதருடைய பெரும் கருணை என்று எண்ணினார். யாரு? கிழவன் சேதுபதி. சரி, கல்லு கிடைச்சு போச்சு, இந்த கல்லை சிவலிங்கம் பண்றதா, இல்ல அம்பா பண்றதா, இல்ல நந்தியம்பெருமான பண்றதா, பிள்ளையார செய்யறதா, விநாயகரை செய்யறதா, யார செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தது. அந்த குழப்பத்தை தீர்த்தான் அம்பலவாணன் நடராஜ பெருமான்.
சேதுபதியுடைய கனவிலே நாட்டியத்தை காட்டி அந்த கல்லை கொண்டு என்னை செதுக்கு என்று உத்தரவு வழங்கினான் மங்களநாதன். சரி, சுவாமி உத்தரவு கொடுத்துட்டாரு, யாராவது மரகதத்துல போய் சிலை செய்ய முடியுமா? என்னங்க செய்ய முடியாதா? கண்ணாடியை விட மிக மிக மெல்லியது மரகதம். வைர ஊசியில தான் மரகதத்தை அறுக்க முடியுமா? வைரத்துல ஊசி பண்ணணும். வைர ஊசி எங்க பண்றது? வைரம் இந்த அளவுக்கு வைரம் கிடைக்கணுமே. வைரத்தை அறுக்கும் போதே 2-3 உடைஞ்சிருமே. அப்ப வைர ஊசி இவ்வளவு பெருசு வேணும். அந்த வைர ஊசியில தான் சிலையை செய்யணும். இப்ப என்ன பண்றதுன்னா, அதற்கும் பெருமான் வைர ஊசியை வழங்கினான். ஒரு வியாபாரி திடீர்னு வந்து, ஐயா சேதுபதி, இந்தா என்கிட்ட வைரக்கல் இருக்குன்னு ஒரு பெரிய யோக தண்ட மாதிரி ஒரு வைரக்கல்லை கொடுத்தானா. அந்த வைரக்கல்லை பார்த்து அதுல ஊசி செய்து அம்பலவாணனுடைய அந்த திருவுருவத்தை செய்து மத்தளம் கொட்டாமல் சப்தம் எழுப்பாமல் சந்தனம் பூசி பாதுகாத்து வைக்க என்று உத்தரவு வந்தது. அதனாலதான் மத்தளம் கொட்டுவது கிடையாது, பிரம்மதாளம் போடுவது கிடையாது. போட்டா என்ன ஆகும்? வெடிச்சிடும் மரகதம். அதனால சந்தனத்தை போட்டு பாதுகாப்பாக வைத்தார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறையோ அதை கலைந்து அபிஷேகம் செய்யறாங்க. அப்பேற்பட்ட ஊரு இந்த உத்தர. என்ன உத்தர கோஷம்? அங்க உத்தரம்னா வேதம்னு அர்த்தம். உத்தரம்னா வேதம், மங்கைனா அன்னை பராசக்தி மங்களாம்பிகை, கோஷம்னா ரகசியம். அம்மைக்கு பள்ளியறையில சிவபெருமான் ரகசியமாக வேதத்தினுடைய உட்பொருளை சொன்னதனால இந்த ஊருக்கு பேரு உத்தர கோஷ மங்கை என்று பெயர்.